வெல்கம் டு அஞ்சலிப்படி சேனல். இப்போ வெங்காய கிரேவிக்கு பேன் வச்சுக்கணும். டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும் 2 நிமிஷத்துக்கு. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அது ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். அடக்கப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஒரு 2 நிமிஷத்துக்கு. தேவையான சால்ட்டு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மசாலா ஹெவியாகவும் இருக்காது, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அரைக்கப்பு தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. இந்த சட்டன் பண்ணிடலாம். தக்காளி கம்மியாக தான் போட்டிருக்கோம், வெங்காயம் தான் கூட போட்டிருக்கோம். நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி மூடி போட்டுருங்க. 2 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா பாயில் ஆகி நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். நல்லா வத்திருச்சு. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன், அது ஃப்ளேவருக்காக. அப்புறம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ நல்லா கழிச்சிச்சு. 1/4 கப்பு கடலை மாவு கரைச்சி ஊற்றிருக்கேன். அது ஆப்ஷனல் தான், வேணா ஊற்றிக்கலாம், வேணா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது கிரேவி நல்லா திக்காக இருக்கணுங்கிறதுக்காக ஊற்றிருக்கேன். 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றுற போது. 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா தேங்காய் நல்லா வாசனையோட சூப்பராக இருக்கும். இது சர்வ் பண்ண வேண்டியது. ரைஸு, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இது பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.